ஹாய் வரவங்களே, குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ஹேர் பர்மிங் பண்ணல முந்தா நேற்று ஒரு கிளைண்ட்டுக்கு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லோரும் ஸ்ட்ரைட்னிங், ஸ்மூத்னிங், பொட்டாக்ஸ், கெரட்டின் அதுதான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே நம்ம ஃப்ரிஸியாக இருக்க ஹேரு, கேர்லியாக இருக்க ஹேரை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆக்கிறது, சில்கி ஆக்கிறது. இது வந்து கேர்ள் பண்ணுறது. யாருக்கெல்லாம் நூடுல்ஸ் கேர்ள் பிடிக்குமோ அவங்க பண்ணிக்கலாம். 8 மந்த்ஸ்லேருந்து 10 மந்த்ஸ் வரைக்கும் நிற்கும். இது ஸ்டே ஆகும். 10 மந்த்ஸ் வரைக்கும் இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் மெயின்டைன் பண்ணுறத பொறுத்தும் 1 வருஷம் வரைக்கும் வர்றது உங்கள் கையில், யார் பண்ணுறீங்களோ. இது வந்து இவங்களுக்கு ஸ்ட்ரைட்னிங் பண்ண ஹேரு மேலே ஃபுல்லாக வளர்ந்துருச்சு, 1 இயர் ஆச்சு. அப்புறம் கீழே ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மாதிரி ஒல்லி ஆகிடுச்சா, முடி வேற கொட்டுது அப்படின்னாங்க. இந்த பர்மிங் பண்ணுற ப்ராசஸ் வச்சு முடி கொட்டும் அப்படின்ட்டுலாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை வரவங்களே. ஏன்னா இது பெஸ்ட்டு பிராண்டு வாங்கி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா ஒரு முடியும் கொட்டாது, பயப்பட தேவையில்லை. நான் எனக்கு பண்ணது கொஞ்சம் லோ பட்ஜெட்டு பர்மிங் லோஷன் தான் வாங்கிட்டு வந்து பண்ணேன். ப்ராப்பராக ரோலர்ஸ் கூட இல்லை, சும்மா இது ஒரு ஃபோல்டிங் ரோலர்ஸ் இருக்கும், அதை வச்சு தான் எனக்கு பண்ணேன். ஆனால் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதுக்கு பக்காவாக எல்லாமே பர்ஃபெக்டாக வாங்கியாச்சு. இந்த லோஷன் வச்சு முடியும் கொட்டாது. ஸ்பா வேணால் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஃப்ரிஸியாக தோணுச்சுன்னா 1 மந்த் கழிச்சு. எப்போ தோணுதோ ஃப்ரிஸியாக அப்போ வேணால் வந்து ஸ்பா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்கள ஹெட் பாத் எடுத்துகிட்டே வர சொல்லிட்டேன், பாதி வெட்டில். அப்புறம் வந்தாங்க, அப்புறம் ரோலர்ஸ் போட்டேன், பர்மிங் லோஷன் போட்டேன். பர்மிங் லோஷன் ஒரு தடவை போட்டால் மட்டும் பத்தாது, நிறையா டைமு ஸ்குவீஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். எவ்ரி 15 மினிட்ஸ் அந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஹெட் பாத் கொடுத்தாச்சு. ஹெட் வாஷ் பண்ணிவிட்டு ஹெட் வாஷ் கொடுத்தாச்சு. ஹெட் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி நியூட்ரலைசர் ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கணும். திருப்பி அதையும் இந்த மாதிரி தான் திருப்பி போர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 10 டைம்ஸ் திருப்பி ஸ்பாஞ்சில் எடுத்து ஒரு கீழே ஒரு டப்பு வச்சு நியூட்ரலைசர் எல்லா முடிக்கும் போகிற மாதிரி பண்ணிடணும். இதுதான் அந்த கேர்ள்ஸை வந்து லாங் ஸ்டே கொடுக்கறதுக்கு, அப்படியே ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நியூட்ரலைசர் தான் புழிஞ்சிட்ருக்கேன். 2 ப்ராசஸ் தான் வரவங்களே, ஆனால் கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இவங்களது இன்னும் கேர்ள்ஸ் ட்ரை ஆகட்டும்ன்ட்டு வெயிட் பண்ணியிருந்தேன்னா இன்னும் 1/2 அன் ஹவர் தேவை. 5 ஹவர்ஸ் ஆயிரும்னு வைங்களேன். இவங்களுக்கு 4.5 ஹவர்ஸ்லேயே போதும். இவங்களுக்கு ஹேர் ஃபால் வேறு இருக்குதுன்னு சொன்னாங்களா, ரொம்ப ட்ரையர் போட்டு காய வைக்க வேண்டாம் அப்படின்னு நான் ரோலர்ஸ் எடுத்தோடனே அனுப்பிச்சி விட்டேன். அவங்கள அந்த ஈரமுடியோடய அனுப்பிச்சி விட்டேன். 10:30 மணிக்கு தூங்குவாங்க, 8 மணிக்கு அனுப்பிச்சி விட்டேன். அதுக்குள்ளே முடி கொஞ்சம் காஞ்சிருமில்ல. அன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட்டும் உப்புசமாக தான் இருந்துச்சு, அதனால் அப்படியே அனுப்பிச்சி விட்டேன். ஏன்னா ட்ரையர் செட்டிங் என்ன தான் நம்ம கம்மி டிஸ்டன்ஸ்லேருந்து ப்ளோ ட்ரை பண்ணாலும் ஹீட்டு போகுது தானே முடிக்கு, அதை வச்சு அப்புறம் ஹேர் ஃபால் அவங்களுக்கு ஆகக்கூடாது அப்படின்ட்டு ப்ளோ ட்ரை ஃபைனலாக நான் பண்ணல. நடுவில் பண்ணேன், நியூட்ரலைசர் போகிறதுக்கு முன்னாடி மைல்டாக பண்ணேன். கோல்டு ஹீட்டு தான் ஜாஸ்தியாக கொடுத்து, கோல்டும் அப்புறம் ஹீட்டு 2மே கொடுத்து பண்ணேன். அப்புறம் இது வந்து ஃபைனல் ஸ்டேஜு. ரோலர்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அப்படியே அனுப்பிச்சி விட்டேன். ஆக்சுவலி இது வெட்டாக இருந்துச்சு, காஞ்சிச்சின்னா இன்னும் நல்லா அடர்த்தியாக தெரியும். யாருக்கெல்லாம் முடி அடர்த்தி கம்மியாக இருக்கோ, கேர்ள்ஸ் பிடிக்குமோ, முடி கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, 8 மாதத்துலேருந்து 10 மாதம் வரைக்கும் நிற்கும், வந்து பண்ணிக்கோங்க ரவங்களே.
முடியை பொறுத்து தான் எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு சொல்ல முடியும். $7லேருந்து $15-20 வரைக்கும் கூட லென்த்தை பொறுத்து வாங்க முடியும் இதுக்கு அமௌண்ட்டு. ஏன்னா வேலையும் இருக்குது. இவங்க முடியே 1 hour கரெக்டாக ஆகிடுச்சி. ரோலர்ஸ் போடுறதுக்கே 1 hour ஆகிடுச்சி. சூப்பராக இருக்க வரவங்களே, இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 3 days ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது, சீப் போடக்கூடாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.